காக்க தோன்றி ஒளியாகும் வேளா வானே. வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 17/11/2025 திங்கட்கிழமை கார்த்திகை மாதப்பிறப்பு, அதாவது கார்த்திகையின் முதல் நாள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நிறைய விசேஷம் உண்டு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க இருப்பாங்க. கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம பரணி தீபம் ஏற்றுவோம். வீடு முழுக்க, கோயில் முழுக்க விளக்குகளால் நம்ம அலங்கரிச்சிருப்போம். ஊரே பிரகாசமாக இருக்கும். கார்த்திகை மாதத்தில் இன்னும் பல விசேஷங்கள் உண்டு. அதில் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவோம். சோமவாரம்னா என்ன? வேறு ஒன்றுமே இல்லை, திங்கட்கிழமை தான் நம்ம சோமவாரம்னு சொல்லுவோம். கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த 5 திங்கட்கிழமைகள்லையுமே விரதம் இருந்து சிவபெருமானையோ அல்லது முருகனையோ வேண்டிக் கொண்டு நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அது அப்படியே இறைவன் அருள் புரிவார். ஏன் சோமவாரத்துக்கு இவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமன் அப்படின்னா யாரு? சந்திரன். அந்த சந்திரன் மாண்டு போன சமயத்தில் அவருக்கு மீண்டும் உயிரை கொடுத்து, அவருக்கு வரத்தையும் கொடுத்து, தன் தலையிலே பிறையாக சூடி இறைவன் அருள் புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் நம்முடைய ஈசனுக்கும் சோமநாதமூர்த்தி, சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. ஸோ அந்த விசேஷமான நாளில் நம்மளும் விரதம் இருந்து இறைவனை நோக்கி ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக அது அப்படியே கிடைக்கும். முடிஞ்ச அளவு இந்த கார்த்திகை மாதத்தில் அசைவம் தவிர்த்துருங்க. இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும்னா அவங்களும் செஞ்சு கொடுத்துட்டு, யார் விரதமாக இருக்கீங்களோ அவங்க அசைவம் தவிர்த்துருங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ 5 திங்கட்கிழமை வருது. 5 திங்கட்கிழமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு திங்களுமே காலையிலேயே எந்திரிச்சு எப்படி வீட்டில் விளக்கேற்றுவோமோ அதே மாதிரி வீட்டு வாசல்லையும் விளக்கேற்றணும். பொதுவாகவே கார்த்திகை மாதம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கார்த்திகை மாதம் பிறப்புக்கு முதல் நாளிலிருந்து கார்த்திகை முடிந்து 3 நாட்கள் வரைக்குமே நம்மளுடைய வீட்டு நிலைவாசல்னு சொல்கிறோம்ல, அதில் 2 அகல் விளக்குகள் ஏற்றுவது வழக்கம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 2 அகல் விளக்கு தினமும் காலையும் மாலையும் ஏற்றி வருவது ரொம்ப சிறப்பு. அப்போ காலையில் அந்த திங்கட்கிழமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கு ஏற்றி சிவனை நோக்கி வழிபாடு பண்ணுறவங்க சிவனுக்கும், முருகனை நோக்கி வழிபாடு பண்ணுறவங்க முருகனின் திருவுருவ படமும் எடுத்து வைத்து மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வில்வம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. சிவனுக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம், முருகனுக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வீட்டில் லிங்கம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த சோமவாரங்களில் சிவன் கோயில்கள்லையும் சங்காபிஷேகம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. அது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் கோயில்களில் போயும் அந்த சங்காபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. முருகனை நோக்கி விரதம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஷட்கோண தீபம் அப்படின்றத நீங்கள் இந்த விரத நாட்களில் மாலை நேரத்தில் பண்ணணும். இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் என்ன தானமாக கொடுக்கலான்னா, கோயில்களுக்கு விளக்குக்கு தேவையான எண்ணெய், நெய், அப்புறம் அகல் விளக்குகள் இதெல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு கொடுங்க. உங்கள் வீட்லேயோ ஊர்லேயோ பழமையான கோயில்கள் இருக்குன்னா அதுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பலனும் புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் தினமும் வாசலில் நம்ம அந்த நிலைவாசலில் விளக்கேற்றி வைக்கும்போது மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சிவனுக்கான நாமங்கள், முருகனுக்கான நாமங்கள் எல்லாத்தையுமே பாராயணம் பண்ணுங்க. சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. வீட்டில் உள்ள குழந்தைகளையும் பாராயணம் பண்ண வைங்க. எல்லோருக்கும் இறைவனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இறைவன் அருள் புரிவாராக. ஓம் நம சிவாய. ஓம் சரவணபவா. நன்றி அன்பர்களே.